Hi everyone, good morning. August 27th, 2026, Thursday, Sensex expiry இருக்கு. குளோபல் மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன்ல இருக்கு. கோல்டு $4,754 per ounce அப்படிங்கிறத நேற்று முதல் நாள் ஃபேஸ் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கைண்ட் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஷார்ட் அண்ட் வீக்லி ஷார்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய சார்ட், வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய சார்ட், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து இருக்கு கிடைக்கும். XAUSD $4,696 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அங்க போயிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் 4,500 அரௌண்ட் 600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கீழே இறங்கி ரிட்ரேஸ்மெண்ட்ல வந்துட்டு இப்போ ஒரு புல்லிஷான வியூல இருக்கு. கோல்டு எக்ஸ்பைரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு, பார்க்கலாம். அடுத்து USD JPY 159 அப்படிங்கிற முக்கியமான இடத்துல இருக்கு. அவங்க 160, 163, 164 அப்படிலாம் போயிட்டு இருந்தவங்க. USD JPY இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா US ட்ரெஷரி பாண்ட் ஈல்டு மேல வந்து ப்ரெஷர் விழும். அந்த ப்ரெஷர் வந்துட்டு பாண்ட் ஈல்டு ஷூட் அப் பண்ண வைக்கும், ஈக்விட்டி மார்க்கெட்டை கீழே தள்ளிவிடும். அதனால USD JPY வந்துட்டு கவனமாக வாட்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு 159.16 இருக்கு. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் நேற்று 99 கிராஸ் பண்ணிச்சு, ஸ்டில் 99 அப்படிங்கிறதே ஹோல்டு பண்ணியிருக்கு. USD INR நம்மளுடைய கரன்சி 95 rupees 41 paise அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க 97 rupees 40 paise அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருந்தாங்க ஃபியூ வீக்ஸ் பேக். அதுக்கப்புறம் 94 அரௌண்ட் 94 பக்கமாக வந்தாங்க. இப்போ 95.4 இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $80,000 வந்து டச் பண்ணுச்சு பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்புடைய இன்டர்வென்ஷன். இப்போ அவங்களும் வந்துட்டு ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க. ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி திரும்ப கீழே வருவாங்களா, அல்லது வந்த டைரக்ஷனே இப்போ மேலே அவ்வளோ தூரம் எழுந்து வந்ததே ஒரு 24-25% வந்து பிட்காயின் ஏறி இருக்கு. அதுவே வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டா டவுன் சைட் மூவுக்கு ஸ்மூத்தாக எக்ஸிட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அசட் கிளாஸஸ்ல US பாண்ட் ஈல்டு 2 year பாண்ட் ஈல்டு 4.222 இருக்கு. 4.222. ஸோ இந்த 4.222 4 and above அப்படின்னு சர்வைவ் ஆனாலே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ப்ரெஷர் தான். 4 ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். US யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்காக 2 yearsக்கு தேவையான ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த பாண்டு ஈல்டு ஷூட் அப் ஆகுது அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் மேலே ப்ரெஷர் விழும். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ரோ. இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நேற்று US3 அப்படின்னு சொல்லுவோம். US3 அப்படின்னா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் மூணுமே வந்துட்டு ஒரு மைல்டு பேரிஷில் தான், நியூட்ரல் டு பேரிஷ் நோட் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. அண்டு ப்ரெசண்டாக ஜாப்பனீஸ் நிக்கே மார்க்கெட் மார்னிங் அரௌண்ட் 0.7 நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் நியூட்ரலுக்கு வந்தாச்சு. ஸோ பேரிஷான நோட்டில் இருந்தவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ப்ரெசென்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு ஜாப்பனீஸ் நிக்கே மார்க்கெட். அப்புறம் சவுத் கொரியாவுடைய காஸ்பி 1.49% கிரீன் பாசிட்டிவ்ல இருக்கு. இவங்க காத்தால கொஞ்சம் மைல்டு புல்லிஷாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அந்த புல்லிஷ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜாப்பனீஸ் நிக்கேவுமே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்காங்க. ஸோ லோவர் லெவல்ல இருந்து ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்று கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க US3 மைல்டு, அதாவது நியூட்ரல் டு மைல்டு பேரிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் டைம் 7:07 நவ். இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸில் US மார்க்கெட் வந்துட்டு காத்தால 3:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நைட்டு 2:30 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் US ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இதில் நிஃப்டி ஸ்பாட்டு, நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர், நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர், நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்லாம் வச்சுருக்கோம்ல, அது ஃபியூச்சர்ஸ் தனி செக்மெண்ட்டு. இந்த ஸ்பாட் வந்து தனி. இப்போ எப்படி நம்மளது ஸ்பாட் வந்து காத்தால 9:15 ஆரம்பிச்சதுன்னா 3:40 வரைக்கும் CS வரைக்கும் போட்டு விட்டுறான்.
மீதி நேரம் வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நார்மல் ரெகுலர் மார்க்கெட் நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்கும், 2:30க்கு முடிச்சிடுவான். அதே நேரம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸு யூஸ்வலாக விடிய காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும், அது வந்து நைட் 2:30 மணி வரைக்கும் போகும். 1 மணி நேரம் மட்டும்தான் அவனுக்கு கேப்பு. சரிங்களா? சாட்டர்டே சண்டே லீவு. அப்போது ஒரு பெரிய இண்டிகேட்டர், குளோபல் மார்க்கெட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ். அதனால் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். investing.com அப்படிங்கிற ஆப்பு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, சும்மா பங்கு சந்தை ஒரு ஓரமாக போகுது நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வந்தாலும் சரி, investing.com ஆப் உங்கள் மொபைலில் இருக்கணும். moneycontrol.com அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கணும். சரியா? ஆமாம், இது வந்து பேசிக்லையும் பேசிக்கு. சரியா? அக்ஷர வியாசம் இது நம்ம இது நம்ம குழந்தைகளுக்கு எழுதி சொல்லிக் கொடுப்போம்ல, ஆனால் அவனை அரிசி நெல்மணிகள் எழுதி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இது அரிச்சு ஓடியுது. இந்த பேசிக் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. investing.com ஆப் உங்கள் மொபைலில் இருக்கணும். காலையில் கண்வெளிச்சு எழுந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அப்புறம் பார்க்குறது investing.com இருக்கணும். அச பங்குச்சந்தை பங்கேற்பாளராக திரும்ப திரும்ப இது வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன் நான். investing.com அதில் இண்டிசைஸ் ஃபியூச்சர்ஸில் US30, US500, US Tech 100 இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல புல்லிஷாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் 0.4லேருந்து 0.9 வரைக்கும் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸ்மால் கேப் கூட நியூட்ரல் மெயின்டைன் ஆகுது. ஃபைன். இப்போ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது? இது வந்து டிஃபால்ட் செக்கிங்காக இருக்கணும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் அசஸ் பண்ணி பார்த்து ஒரு கன்க்ளூஷன் வரணும். கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ 24,362 ட்ரேட் ஆகுது. நேற்று வந்து க்ளோஸ் ஆனது 24,358.50. இன்னைக்கு டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,333. டே ஹை வந்து 24,366. ஒரு 33 புள்ளிகள் ரேஞ்சுக்குள்ளே இப்போ கிஃப்ட் நிஃப்டி போயிட்டு இருக்கு. இந்த 333, 366 நம்ம ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு தேவையான நம்பர். இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. எப்படி இந்த ஹீரோ லெவல்ஸ்லாம் பில்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏதோ நம்ம குருட்டாம்போக்கில் நம்ம லெவல்ஸ் எடுக்கணும், இவர் ஏதோ பிரசன்னம் போட்டு பார்க்குறாரு, ஜாதகம் போட்டு உருட்டுறாரு, இது போட்டு சோழி போட்டு உருட்டி பார்க்குறாரு போல இருக்குது, அதனால தான் அவங்க டீமுக்கு தெரியுது அப்படின்லாம் கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறோம். வெளிப்படையாக சொல்கிறது நீங்கள் எதையும் உண்மையை வெளிப்படையாக சொல்லிட்டாலே இது கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். போகிற போக்கில் நான் வந்துட்டு உள்ளே இணைச்சி நான் பேசிட்டு போவேன், வெத்தலை வாக்கு போடுற மாதிரி. இந்த புரிஞ்சுக்கோங்க, இதை எடுத்துப்பாங்க. நேரடியாக வந்து சொன்னாலும் அவங்க காதில் விழ மாட்டேங்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஓப்பன் அதோடைய டே ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பார்த்துக்கணும். அதே போல் ஃபியூச்சர்ஸு, செப்டம்பர் ஃபியூச்சர், அக்டோபர் ஃபியூச்சர், நவம்பர் ஃபியூச்சர், இந்த 3 ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ என்னங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணி வச்சுக்கணும். பை 10 o'clock, மார்னிங் 10 o'clock. இதெல்லாம் வேல்யூஸ், இதில் இருந்தால் நம்பர்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட்டமைப்பில் தான் பங்குச்சந்தை இயங்குது. சரி, கிஃப்ட் நிஃப்டி இப்போது பாசிட்டிவாக இருக்குது. நேற்று பேரிஷான டோனில் கேள்வி விழுந்துச்சு. அடுத்து இந்த முக்கியமான கான்செப்ட் வந்துட்டு கமாடிட்டிஸில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போது $4,684 ட்ரேட் ஆகுது. XAUSD $4,630 ட்ரேட் ஆகுது. முக்கியமான டிரான்சிஷன் ஜோனில் இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், கோல்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய சார்ட்டை எடுத்து வச்சு போலிங்கர் பேண்டை எனேபிள் பண்ணிவிட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சார்ட் எடுத்து வைங்க. அதே போல் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சார்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தட். நாளைக்கு கோல்டுடைய எக்ஸ்பைரி இருக்குது. சில்வர் $69.43 இருக்குது. சரியா? WTI crude oil $81.84 இருக்குது. ஆல்ரெடி வி ஹேவ் இனிஷியேட்டட் தி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் ஆன் டவுன் சைட். அந்த இடத்துக்கு வரும்பொழுது முக்கியமான லெவலை ரீச் பண்ணுதுன்னா வி வில் கோ ஃபார் ஷார்ட் சைட். அதர்வைஸ் வி வில் வெயிட் அண்ட் ஹண்ட் என்ன லாங்கில் பார்ப்போம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கான்ட்டு. பட் பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு 4 மணி நேரம் கேண்டில் முடிகிறது. நம்ம வந்துட்டு நியூரான்ஸ் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப லைட்டோடைய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே வேலை செய்யும். யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் ஆல்ப்ஸ் டு மவுண்டைன், ஹிமாலயன் ranges, Everest ranges. From there you can go for Annapurni ranges, Nepal. From there you can go for Grand Canyon, US in just microseconds. ஸோ லைட்டுடைய ஸ்பீடை விட ஃபிசிக்ஸில் வந்து பொய்யாக்கப்படக்கூடிய ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து மனுஷனுடைய மூளை, நியூரான்ஸ். நம்ம நியூரான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உள்ள சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போது ஒரு 4 மணி நேரம் கேண்டில் முடியுமான்னு 4 மணி நேரம் ஆகும். நமக்கு தெரியுது ரோட் மேப், இது இங்கே வந்ததுன்னா இங்கிருந்து அங்கே தான் போகுதுன்ட்டு. அதுக்காக நம்ம 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 4 மணி நேரமும் வெறுத்து போயிடணும். அதில் நிறைய டாக்டிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ மொமெண்டம் கேட்ச் பண்ணுறது, லெவல்ஸை கேட்ச் பண்ணுறத விட த எக்ஸிக்யூஷன் அண்ட் த டைமிங் மேட்டர்ஸ். மொமெண்டம் கேட்ச் பண்ணுறத விட த எக்ஸிக்யூஷன் அண்ட் டைமிங் மேட்டர்ஸ்.
அதுல கவனமா இருக்கணும். moneycontrol.com பேஜ் எடுங்க. moneycontrol.com பேஜ் எடுங்க. அதுல வந்து எஃப்ஐ டேட்டா அசஸ் பண்ணணும். அந்த 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் அதை கடந்து போகணும் அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் சும்மா தான் இருக்கணும். சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவசரப்பட்டு முன்னாடி குதிச்சிடாதீங்க. டைமிங் கரெக்டாக வாங்க. அப்படியே அதாவது அந்த பழம் தானா பழுத்து கீழே விழும் இல்லையா, அந்த நேரத்துக்கு நம்ம போயிட்டு பால் கொடுத்து வச்சா போதும். முன்னாடியே வந்துட்டு வெயிலில் நின்று வெந்து தடிய வேண்டாம். எதுக்கு முன்னாடியே 4 மணி நேரம் கழிச்சு நடக்குது, இன்னும் 2வது 4 மணி நேரம் கேண்டில் பாதியில் ஆரம்பிக்குது. அப்போ 6 மணி நேரம் கழிச்சு நடக்கக்கூடிய வேலைக்கு எதுக்கு நீங்கள் முன்னாடியே போய் இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் தேவையில்லாமல்? நம்ம ரசிகர்கள்லாம் செய்வாங்கல்ல, காலையில் 4 மணிக்கு போகிற ஷோக்கு முதல் நாள் நைட்டு 11 மணிலேருந்து உட்காந்துருப்பான். அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் இருக்கு. அவசரப்படவே படாதீங்க. உங்ககிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்குறேன், கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி பீப்புள் நீங்கள் பர்சன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவசரப்படுறீங்க. அவசரப்படாதீங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரியல் அடுத்த மணியை தாண்டி போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் என்ன இதில் க்ளோஸ் ஆயிருக்கு? சென்செக்ஸ் என்ன வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்குங்க? சென்செக்ஸ் 77,000. ஓகே, 77,000 க்ளோஸ் வந்து 422. 77,500 மட்டும் வைங்க, சரிங்களா? 472. நீங்கள் 77,500 கால் போட்டு வைங்க. அதே வந்துட்டு 77,300க்கு மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னா மைக்ரேட் பண்ணுங்க. 77,300 கால் புட்டுக்கு போயிருங்க. அதே போல் 77,700 கால் 700க்கு போயிருச்சு மார்க்கெட் அப்படின்னா 77,700 கால் புட்டு. எந்த இடத்துல இந்த மேஜர் ஸ்ட்ரைக் ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய கால் புட்டு மட்டும் எடுத்து வைங்க. மைக்ரேட் பண்ணிக்கோங்க. 77,500 200 பாயிண்ட் கீழே இறங்குதா, 77,300. 200 பாயிண்ட் மேலே போகுதா, 77,700 கால் புட்டு. 2 பேர் எடுத்து வச்சுங்க. துளாராசி மாதிரி லெஃப்ட் ரைட்டு 2 பக்கம் இருக்கணும் தராசுல. வெயிட்டேஜ் எந்த பக்கத்து போகுதோ இன்னொரு பக்கம் மேலே தூக்க போகுது. அலற குழந்தை, சிரிக்கிற குழந்தை கான்செப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கால் அப்படிங்கிற குழந்தை சிரிக்குது அப்படின்னா புட்டு அப்படிங்கிற குழந்தை அழுதுட்டு இருக்கும். அந்த புட்டு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம வந்து நீங்கள் அலற குழந்தையை தூக்குவீங்களா சிரிக்கிற குழந்தையை தூக்குவீங்களா நான் கேட்பேன். ஒரு கொஸ்டின் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுங்க. அலற குழந்தையை தூக்குவீங்களா சிரிக்கிற குழந்தையை தூக்குவீங்களா? 2 குழந்தை ஆரம்பிக்க போற குழந்தையை தூக்கணும். கிரேட். யாரு? டாக்டர் ராமா? தினேஷ் சார். தினேஷ், டாக்டர் தினேஷ். ஃபைன், சூப்பர். ஆமாம், கார்பரேட் சைக்காலஜி. இங்கே வந்துட்டு நம்ம அலற குழந்தையெல்லாம் சிரிக்கிற குழந்தைய விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அலற குழந்தைய தூக்குவோம். அது வந்து ஹியூமன் நேச்சர். பட் கார்பரேட் சைக்காலஜி அப்படி கிடையாது. அலற குழந்தை அழுதுகிட்டே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? அந்த அலற குழந்தை ஒரு செகண்டில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிற குழந்தை திடீர்னு அழுதுகிட்டே கண்ணில் தண்ணியோட சிரிக்க ஆரம்பிக்கும், தெரியுங்களா? கெக்க சிரிக்கும். பார்த்துருப்போம், நம்மளே அந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்போம் சின்ன குழந்தைல. பயங்கரமாக கத்தி கத்தி அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த குழந்தை என்ன பண்ணோம், அழுதுகிட்டே இருக்கும். கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கும். எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு கண்டுக்கவே மாட்டாங்க அம்மா. என்ன ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது அழுது பார்த்து இது வந்து டயர்டாகி போய் போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இது சிரிக்க ஆரம்பிக்கும். வேற ஒரு டைவர்ஷன்ல மைண்டு மாறி அழுதுகிட்டே இருக்கும். கண்ணில் தண்ணி வரும், மூக்கில் வந்துட்டு விழும். அப்படி இருந்தால் அது வந்து கேட்கப்போன்னு சிரிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கார்பரேட் சைக்காலஜியில் அஸ் ஆப்ஷன் பையர், மொமெண்டம் டேக்கர் நம்ம என்ன பண்ணணும், அந்த அழுதுட்டு இருக்க குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த நேரத்தில் கேட்ச் பண்றது நம்மளுடைய மெச்சூரிட்டி. அழுதுட்டு இருக்கும்போது நம்ம தூக்க தேவையில்லை, அது நல்லா அழட்டும். அழுது முடிஞ்சு ஒரு எக்ஸாஷன் வந்ததுக்கப்புறம் அது சிரிக்க ஆரம்பிக்கலாம். சிரிக்க தொடங்குற நேரத்தில் தூக்குறது எக்ஸ்பர்டைஸ். சிரிச்ச உடனே தூக்குறது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். பாதி நேரம் அந்த சிரிச்சிட்டு இருக்கும்போது உள்ள போறது கைண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன். பாதி கணத்துல அவங்க உள்ள குதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே வந்து அந்த குழந்தை வந்து சிரிச்சு நல்லா சிரிச்சிட்டு இருக்கு கெக்க புக்கன்ட்டு
90% அதை சிரிச்சு முடிச்சிட்டு அடுத்து 10% அடுத்து இருக்கு. அந்த இடத்துல உள்ள போய் குதிக்கிறது, ஓட்டர் ட்ரெயினை கேட்ச் பண்றது. ஏன்னா அடுத்து 10% கம்ப்ளீட் ஆனோன்னு அது டபக்குன்னு வேகமா வந்துட்டு அழ ஆரம்பிக்க போகுது. கான்செப்ட் அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து சிரிக்கிற குழந்தைய தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது சிரிக்கிற குழந்தைய தூக்கணும், சரியா? அழுதுட்டு இருக்க குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு பிக் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படி இருக்கணும். அது இந்தான்னு சொல்லி நம்மளை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த டிசிஷன் வந்துட்டு தப்போ அப்படின்னு உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். அப்போது லிமிட்டடான குவான்டிட்டிஸில் போகிறது நல்லது. அது எக்ஸ்பைரி டேல ரொம்ப லிமிட்டடாக நீங்கள் போய்க்கணும். கொஞ்ச நேரம் விடுங்க, மார்க்கெட் அப்படியே விடுங்க. அது காலையில் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1 or 2 ட்ரேட்ஸ் எடுத்துருவாங்க. அது 1 or 2 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துடும். ஆனால் அந்த பழக்கம் என்ன பண்ணோம்னா திரும்ப உள்ளே கொண்டு போய் தள்ளும். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 10-20 பாயிண்ட் இருக்கு, இதை பிடிச்சிட மாட்டோமா? இது ஒன்றும் இது கிடையாது. அலிபாபா குகையும் 40 திருடர்களுங்கிற மாதிரி உள்ள அண்டாக்கா ககம் அபுகா குகம் திறந்துடு உள்ள போயிட்டு தூக்கிட்டு வர மாதிரி மந்திரம் மறந்து போயிடும். அப்புறம் திரும்ப போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்னிங் ட்ரேட் 1-2 எடுக்கிறோமா, 1 எடுக்கிறோமா, நிறுத்துங்க. அதுக்கப்புறம் 2 o'clock வாங்க. இல்லையா, எக்ஸ்பைரி டே சில பேருக்கு ஒத்து வராது, அலர்ஜி. எக்ஸ்பைரி டே நார்மல் டேவெல்லாம் கூட அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி டேலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அது டீல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த நாள் தான் உங்களுக்கு 4x 5x 3x எப்படி நிஃப்டி எக்ஸ்பைரி 46 ரூபா 24,000 100 கால் ஆப்ஷன் 46 ரூபாயிலிருந்து 236 ரூபா போச்சோ, அது மாதிரி சென்செக்ஸ்லாம் 10x போகும். தயவு செஞ்சு இந்த இதில் வந்து விழுந்துடாதீங்க, ட்ராப்பு பேராசையில் விழுந்துடாதீங்க. உண்மையாலுமே வந்து நிஜமாவே வந்து எக்ஸ்பைரி டேல நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ப்ராஃபிட்ல இருந்தால் மட்டும்தான் உள்ள ட்ரேடுக்கே வரணும். ஆனால் பல பேர் கேபிட்டல் வச்சுட்டு தான் உள்ளே வராங்க எக்ஸ்பைரி டேல. எக்ஸ்பைரி டேல நீங்கள் எத்தனை தான் போட்டு சக்கர வியூகம் வகுத்து 4 பக்கமும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இன்னும் என்னென்ன படம் இருக்கோ எல்லா படையும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்துட்டு கரை உடஞ்சி ஓடுது. அப்போ கேபிட்டலை பயன்படுத்துறதே கொஞ்சம் தப்பான விஷயம்தான். நீங்கள் ஒரு 1 lakh வந்து நீங்கள் ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜஸ்ட் சம் 20,000 rupees அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாவே நீங்கள் வந்துட்டு பங்குச்சந்தையிலிருந்து உங்களை யாரும் தூக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸ்பைரி டேல இது மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கொடுக்காத ஆப்பர்ச்சுனிட்டியை நேற்று கொடுத்தது, சரியா? செவ்வாய்க்கிழமை சிஏஎஸ்ல வச்சு அந்த வேலையை செய்யறான். சிஏஎஸ்ங்கிறது ஒன்றும் பெரிய உடைக்க முடியாது கிடையாது. ஆல்மோஸ்ட் வி கிராக்ட். அது உடைச்சிட்டோம், அவ்வளோதான். அது ஒன்றும் கிடையாது. சும்மா இங்கே வந்து பெரிய மனுஷன் பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். மும்பையில் உட்காந்து தலால் ஸ்ட்ரீட்ல இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் ஜெய்ப்பூர்ல, மும்பையில், டெல்லியில் உட்காந்து பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட் ஹவுஸு. சும்மா எவன் பணத்தை அதிகமாக வச்சிருக்கானோ அவன் வந்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு, எந்த டைரக்ஷனுக்கு மார்க்கெட் போடுமோ அந்த டைரக்ஷனுக்கு டெலிபரேட்டாக அலோவ் பண்ணுறதே இல்லை. டில் 3 o'clock வரைக்கும், 250 வரைக்கும், 250க்கு மேலே மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன ரேஞ்சுக்கு போய் ரீச் ஆகணுமோ அதில் 20% 25% மட்டும் சிஏ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குறான். அண்ட் சிஏஎஸ்ல ரிமைனிங் 80% போட்டு அடிக்கிறான். அது எக்ஸ்பைரி டேல பயங்கரமாக வேலை செய்யறான், ரொம்ப அக்ரெசிவா. அப்படியே பணம் மழை கொட்டும். அந்த மரத்துல பணம் காய்ச்சி தொங்கலை, மரமே பணமா தான் இருக்கு, சரியா? அதனால வந்துட்டு அவன் விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது. அவ்வளோ காசையும் கொள்ளையடிச்சு கொண்டு போறான். திரும்ப இன்னைக்கும் பேய்க்கும் சண்டை இருக்கத்தான் செய்யும். கவனமா இருங்க. ஃபைன். இது சிஏஎஸ் வந்துட்டு யூ கேன் அப்சர்வ் டில் 245. 245க்கு மேல ஒரு டிக் அடிப்பான். அப்புறம் அது வந்து 320 வரைக்கும் ஒரு எட்ஜில் கொண்டு வருவான். தென் சிஏஎஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் வச்சு முடிச்சுடுவான். இந்த மந்த்துக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாள் இன்னும் பெண்டிங் இருக்கு. எல்லாத்தையும் ரீஅசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கே என்னால் கனெக்ட் ஆக முடியாது. வில் கிவ் டைம்லி அப்டேட்ஸ். ஸோ இது வந்து எஃப்ஐஐ டேட்டா. நேற்று வந்துட்டு சம்மரி எஃப்ஐஐ கேஷ் வைங்க, கேஷ் வைங்க. கீழே வாங்க. வெயிட் 26ல வந்துட்டு நேற்று என்ன பண்ணியிருக்கான், எஃப்ஐஐ வந்துட்டு ஒரு 502 கோடி ரூபா பை பண்ணியிருக்கான், சரியா? டிஐ வந்து நேற்று எவ்வளோங்க பை பண்ணியிருக்கான், ரைட் பண்ணுங்க. 6,425 கோடி ரூபா பை பண்ணியிருக்கான். இவன் வந்து 500 கோடி ரூபா. சரி, ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 24 3 நாள் கண்டினியூஸாக வந்து இவன் பையிங் ஸ்ப்ரீயில் வரான். அண்ட் நிஃப்டி ஒரு வொலட்டிலிட்டியே கொடுக்குது. இவன் 2 பேருமே பையிங்கில் இருக்கான் அப்படின்னா மார்க்கெட்டுடைய நேச்சர் ஒரு மாதிரி இருக்கும்.
யூஸ்வலா டிஐஐ பையிங்ல இருக்கான் அப்படின்னா எஃப்ஐஐ செல்லரா இருப்பான். எஃப்ஐஐ பையரா இருந்தானா டிஐஐ செல்லரா இருப்பான். சரியா? இவனுடைய ஹிஸ்டரி வந்து நம்ம ரொம்ப நாளா ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கோம். பிக் மணியோட ஓடிட்டு இருக்கனால இவனுடைய கதை என்னங்கிறது தெரியும். இவன் எப்படி ட்ராப் பண்ணுவான், எப்படி பேக் ஸ்டாப் பண்ணுவான், யாரு இந்த எஃப்ஐஐ அப்படிங்கிறது. 2024 செப்டம்பர் 27 நிஃப்டி 26,277 இருந்து கீழே விழுது. அதுக்கு முன்னாடி நடந்த 15 நாட்கள் எஃப்ஐஐ டிஏ ஆக்டிவிட்டி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பேப்பரே சப்மிட் பண்ணலாம் நம்ம NISMல, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல. How did they play with human emotions, especially the traders emotions and also investors emotions அப்படிங்கிறது யூ கேன் கேட்ச். சரிங்களா? லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டுனா நாங்க 2023 டிசம்பர்ல இனிஷியேட் பண்றோம். 2024 டார்கெட் 25,850ன்னு கொடுக்குறோம். 25,850 2024 டார்கெட். 25,848 வரும்போது நிறுத்திட்டான். எஃப்ஐஐ பை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டான். தே ஜஸ்ட் ஸ்டாப்டு டு பை. சரியா? அதுக்கப்புறம் 25,848 இருந்து 26,277 எத்தனை புள்ளிகள்? அங்க ஒரு 277 புள்ளிகள், இங்க ஒரு 150 புள்ளிகள், 377, ஒரு 430 புள்ளிகள். இந்த 430 புள்ளிகளையும் வெளியே எடுத்து கொண்டு வந்து அது மேல லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தது டிஐஐ. எஃப்ஐஐ அந்த இடத்துல பை பண்றது நிறுத்திட்டான். அண்ட் 277 டச் பண்ண உடனே அது வந்து ஃபலூடா மேல வைக்கக்கூடிய ஒரு ஐஸ் கியூப் மாதிரி அது. சரியா? ஹனி டிப்டு ஐஸ் கியூப் மாதிரி அது மேல வச்சுட்டான் அவன். யூஃபோரியா மார்க்கெட்ல பறந்து தெரிக்குது. அடுத்து 27,200 மார்க்கெட் போகணும்னு எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கான். 27,500ங்கிறான், 27,200ன்றான், 28,500 போயின்றான். கையில வச்சிருக்கிற பணத்தெல்லாம், கடைசி பணத்தெல்லாம் கொண்டு இன்வெஸ்டர் உள்ள கொட்டுறான். ப்ராஃபிட் புக் பண்றதை மறந்துட்டான். நம்ம சொல்றோம் செப்டம்பர் 27 கரெக்ஷன் இனிஷியேட் ஆகுது. நம்ம வந்துட்டு அக்டோபர் மிட்ல நம்ம சொல்றோம் ரைட் அப்ல கொடுக்குறோம். அப்ப ப்ரொஃபசர் நிஃப்டின்னு ஒன்று வச்சிருந்தோம். அதே நேம்ல ஃபேக்ல டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணாலும் டோட்டல் அந்த சேனலையும் நான் பிளாக் பண்ணேன். என் பேரை யூஸ் பண்ணி மணி பைக்க ஆரம்பிச்சானுங்க. அதனால அதுல ரைட் அப்ல கொடுத்தேன். அக்டோபர் மிட்ல ஈவன் நவம்பர்ல கூட உங்களுக்கு நான் வந்து வீடியோவா கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து 22,000 போக போது ஒழுக்கமா காப்பாத்திங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. யாருமே சொல்ல, நம்ம சொன்னோம். அந்த இடத்துல இவன் ப்ளே பண்ணியிருக்கான். 25,850 நிறுத்திட்டான் அவன் பையங்க. அதுக்கப்புறம் 26,277 போனது டிஐஎஸ் லிஃப்ட் பண்ணது. மார்க்கெட்ல யூஃபோரியா, ப்ராஃபிட் புக் பண்ண மறந்துட்டாங்க. டக்குன்னு 27,285 வந்துருச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரிட்ரேஸ்மெண்ட்ல வந்திருக்குது. திரும்ப 26,000 போகும், 27,200 போகும். ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் இன்வெஸ்டர். அதுக்கப்புறம் அந்த கதையே மாறிடுச்சு. சரிங்களா? அங்க ஃபார்ம் ஆன பேட்டர்ன் வந்து YVA பேட்டர்ன். ஸோ டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் போத் ஆர் பையிங்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். டிஏஎஸ் மட்டும் பையிங்ல இருப்பான், எஃப்ஐஏ செல்லராகவே இருப்பான். அதுக்கு காரணம் இவன் வந்துட்டு ஷாக் அப்சார்பர். யாரு? டிஏஎஸ் வந்து ஷாக் அப்சார்பர், ஒரு குஷன் மாதிரி. நம்ம வந்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தேசம் தான் நம்ம தேசம். சரியா? நம்ம தேசம் வந்து டெவலப்பிங் எமர்ஜிங் எக்கானமி, வளர்ந்து வரக்கூடிய தேசம். நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை. வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு முதலீடு தேவைதான். அது வந்து எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல நேரடியாக முதலீடு பண்ணுவான், பார்ட்னரா இருப்பான், ஷேர் ஹோல்டரா இருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியுடைய பங்குகள்ல முதலீடு பண்ணுவான். அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பேரு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கண்ட்ரி இருக்கு. இதுல பங்குச்சந்தை மூலியமா உள்ள வர்றது இந்த எஃப்ஐஐஸ். சரியா? குவாலிஃபைடு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு தேவை, இவங்களுடைய பணம் நமக்கு தேவை தான். கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி ரூபா நம்ம பங்குச்சந்தையில அவன் முதலீடு பண்ணி வச்சிருக்கான். அதுல கடந்த 3 வருடமா அவன் நெட் செல்லராகவே இருக்கான். சரிங்களா? பையிங் ஸ்ப்ரீல வரல. அவன் எப்பெல்லாம் பையிங் ஸ்ப்ரீ வரானோ மார்க்கெட் அதோடைய நேச்சுரல ஃபிபோனச்சி சீக்வன்ஸ்ல ஒரு மொமெண்டம் அப்சைட்ல கொடுக்குது அப்படின்னா அவன் உள்ள வருவான். அவன் ஒரு 7,000 கோடி 8,000 கோடிலாம் பை பண்ணி பார்த்து ரொம்ப நாளாச்சு எங்களுக்கு. அவன் பையிங்லேயே வரமாட்டான். ஸோ சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நாங்கள் அவனை ட்ரேஸ் பண்ணுறதே விட்டுட்டோம். ஏன்னா அவன் செல்லராக தான் இருப்பான் அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ அவன் கொஞ்சம் பையிங் ஸ்ப்ரீல வரான். நம்ம கவனத்தில் வைக்கணும். டிஏஎஸ் எப்பவும் வந்துட்டு அவன் தாங்கி பிடிப்பாங்க. ஏன்னா அவன் நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம்னா நம்ம வீட்டு பிள்ளை தான் நம்மளை பார்த்துக்கும். அப்போ டிஏஎஸ் வந்து நம்ம வீட்டு பிள்ளை. அவன் வெளிநாட்டுக்காரன் வெளியே விட்டுட்டு போறான்னா வேடந்தங்கள் பறவை மாதிரி. நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா வருவான். வேதாரண்யத்தில் வந்துட்டு கிளைமேட் சரியா இருக்கு, பறவைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி அங்கிருந்து இங்கே பறந்து வரும். இங்கே இருக்குன்னா அதை வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட், அந்த கிளைமேட், அந்த சீதோஷ்ணெல்லாம் இதுக்கு தேவைங்கிறதுக்காக வருது. கிளைமேட் முடிச்சு போச்சுன்னா கிளம்பி போயிடும்.
அதே போல தான் இங்கே எஃப்ஐஎஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இங்கே இருப்பான். அப்படி இல்லைன்னா தூக்கி சவுத் கொரியாவில் போடுவான், ஜப்பானில் போடுவான், மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் போய் டெப்ளாய் பண்ணுவான். அவனுடைய பாண்ட் ஈல்டு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் எங்கே கிடைக்குதோ அந்த கண்ட்ரிக்கு அவன் போவான். அதுக்கு கரன்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரன்சி, இந்தியன் கரன்சி, அதே போல் யூஎஸ்டி ஐஎன்ஆர், இதில் நிறைய கான்செப்ட் இருக்கு. கரன்சி பேஸ் பண்ணி எல்லாம் இயங்குது. ஸோ எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கப்புறம் யூ ஷுட் மானிட்டர் கிளியர்லி. அது நீங்கள் அதை ஒரு டெய்லி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுடைய மார்க்கெட் சம்மரி ரிப்போர்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ இந்த மந்த்து இது வந்து டே வைஸில் வச்சுருக்கீங்க, மந்த் வைஸ் வைங்க. எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் மந்த் வைஸ் வைங்க. கீழே காட்டுங்க. இது டெய்லியில் தான் வச்சுருக்கீங்க. மேலே மந்த் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரால் டவுனில் இருக்கும் பாருங்கள், மேலே ரைட் சைடில். மேலே போங்க, மேலே போங்க. அந்த கிராஃபுக்கு மேலே ரைட் சைடில் இருக்கா பாருங்க. டெய்லி, மந்த்லி, இயர்லின்னு இருக்கு பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே வாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா? மந்த்லி கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 5792 கோடி ரூபா. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வாங்க. எந்த மந்த்தில் எஃப்ஐஐ கிரீனில் வந்திருக்கான்னு பாருங்க. எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை மாதம் கழிச்சு வரான். வாங்க, வெயிட் பண்ணுங்க. மேலே போறீங்க பாருங்க. 2020 வாங்க, என்ன அவசரம். ஜனவரி 2025 போட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறீங்க மிஸ்டர் ஹரி. 2025 ஜனவரி வாங்க, வைங்க. 7488 கோடி மேலே இருக்கு பாருங்க. ஜனவரி 2025, நீங்கள் மார்ச் 2025 காட்டிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கரெக்ட். சாரி, அது ஜூனா ஜானா? ஜூன் சார். ஜூன், சாரி. என்னடி கழட்டிட்டு பார்க்குறேன் நான். ஜூன் 2025, சாரி. ஸோ 7488. மே மந்த்தில் 11,773 கோடி. ஏப்ரல் மந்த்து 2,735 கோடி. மார்ச் 2000 கோடி. 4,700, 15,700, 16,300, 17, 23,000 கோடி பை பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு நிஃப்டியுடைய சார்ட் எடுங்க. 2025 ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. மந்த்லி சார்ட் வைங்க. $2025 ஜான். அவன் எப்போ பையிங் ஸ்ப்ரீ வரான்? மார்ச்சுக்கு வரான். ஜான் மந்த்து ஒரு பெரிய ஃபால் கீழே விழுது, சரியா? பிப்ரவரி மந்த்துடைய லோ பாருங்க, 964 பாருங்க. 21,964 பாருங்க. அது வந்து 22,104. பிப்ரவரி மந்த், அந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்த மந்த் என்னதுங்க? மார்ச் மந்த்துடைய லோ பாருங்க, 21,964. கரெக்டு. அடுத்து ஏப்ரல் மந்த், ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம அண்ணன் வராரு, பெரிய அண்ணன் வராரு, உலக நாட்டாம. யாருங்க? அவரு தாங்க, ட்ரம்ப் தாங்க, உலக நாட்டாமங்க அவரு. எலான் மஸ்குடைய விண்வெளி களத்தில் வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்றா, வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்றலாம். 21,743. சரி, எப்போ உள்ள வரான்? பையிங் ஸ்ப்ரீல வரான். ஒரு 4 மாசம் தொடர்ந்து வந்திருக்கான். 23,000 கோடி உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுல பாதி பணத்துக்கு மேல உலக நாட்டாமையோட பணம் தான். இப்போ மணி கண்ட்ரோல் எடுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல 2025ல எந்த மந்த்ல அவன் பையிங் ஸ்டார்ட் பண்றான், எந்த மந்த்ல அவன் பையிங் ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. சார் மார்ச் 2025ல இருந்து ஜூன் 2025 வரலும் பையிங் சார். ஜூலைல Okay. ஸ்டாப் பண்ணிட்டான். மொத்தம் 23,000 கோடி. அப்படியே சார்ட்டுக்கு வாங்க. ரைட், இப்போ நான் கதையை சொல்றேன் கேளுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி இவர் நம்ம வந்துட்டு கேப்டன் ஹில்ல வந்துட்டு உலக நாட்டாம ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் உலக நாட்டாம சொல்றாரு, ஏப்ரல் 1ஆம் தேதி நான் எல்லாத்து வழியும் நான் டாரிஃப் இம்போஸ் பண்ண போறேன். இந்த புலி வருதுன்னு ஒரு 3 மாசம் வெற்றி கொண்டாட்டத்தில் வேலை. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை சொல்லி மேக் அமெரிக்கா கிரை அகைன் அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உலக நாட்டாம ஏப்ரல் 1ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ மார்ச்லேயே எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, லார்ஜ் கேப் இருக்கு, மைக்ரோ கேப் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து செல்லிங்கில் போக மாட்டான், எதெல்லாமே ஒரே நேரத்தில் பையிங்கில் போக மாட்டான். மார்க்கெட் உச்சத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணதுன்னா முதல் ஸ்மால் கேப்பில் ரேலி ஆகும், அப்புறம் மிட் கேப்பில் ரேலி ஆகும், அதுக்கப்புறம் அது லார்ஜ் கேப்பில் எண்ட் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ரேலி ஆகிறதுக்கு போது
இந்த லார்ஜ் கேப் வந்து சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணுவான், இல்லை சொன்ன போனால் பேர் வெயிட்டட் சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணுவான். சரியா? அப்பதான் வந்துட்டு மக்கள் பயத்தில் வித்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஒரு நாள் அன்யூஷுவல் டிராப் கொடுப்பான், டேக் அவுட் கொடுப்பான். இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் பதறி அடிச்சுட்டு ஓடுவான். ஐயோ ஐயோ போச்சு போச்சு இதோட நிறுத்திக்கும் அப்படின்னு பயந்து ஓடுவான். சரியா? நான் அவங்க பிக்சரைசேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். நான் அவன் வந்துட்டு அதை ஸ்மார்ட்டா வந்துட்டு அவன் அக்குமுலேட் பண்ணுவான். ஸ்மால் கேப், மிட் கேப், குவாலிட்டியான ஸ்டாக்ஸை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா போக போக லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணுவான். ஒன்ஸ் அவன் இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபண்ட் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். 10 பேர் சேர்ந்து வாங்கினா 100 பேர் வாங்குவான், 100 பேர் சேர்ந்து வாங்கினா 1000 பேர் வாங்குவான், 1000 பேர் வாங்கினா 10,000 பேர் வாங்குவான். அதுதான் கான்செப்ட். அப்போ வந்து மார்க்கெட் ஷூட்டை போய் மேலே போகுது. உச்சத்தை நெருங்கும் பொழுது அவன் செல் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் கிளியர் பண்ணுவான், மிட் கேப் கிளியர் பண்ணுவான். மேலே ஏற ஏற உச்சத்தை நெருங்கிறதுக்கு 1000 புள்ளிகளுக்கு முன்னாடியே ஸ்மால் கேப்ல ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பான், மிட் கேப்ல ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பான். அண்ட் லார்ஜ் கேப் உச்சத்தை நெருங்கும் பொழுது புக் பண்ணிடுவான். அங்க ஒரே அடியா தடால் அடியா ஒரே நாள்ல போடுவான். இதுக்கு மேல ஹிமாலயஸ் தான் போகணும் போல இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருக்கட்டும். ஸோ அப்போ வந்துட்டு உச்சத்தை நெருங்கும் போது மொத்தமாக வித்துட்டு வெளியே போயிடுவான். இப்போ நம்ம ஆளுக்கு அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணுறோம்னு நினச்சிப்பாங்க. 27,200 போகுது, 27,500, நம்ம அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்கிடலாம். அதாவது இமேஜினேஷன் இருக்கிறது தான், தப்பு இல்லை. பட் ஒரு பக்கம் பேராசை கண்ணை மறைக்குது. நீ எந்த இடத்துல நிற்கிற, நெருப்பு மேலே நின்றுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையே. நீ அந்த இடத்துல போய் பணத்தை உள்ளே இன்ஃபியூஸ் பண்ணுறா. திரும்ப அந்த பணத்தை எடுக்கிறது 3 வருஷம் ஆச்சு, இன்னும் மாட்டிட்டு முழிக்கிறான் உள்ள. இடையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். அதே இது உலக நாட்டம் வந்து 2025 ஏப்ரல்ல அடுத்த 3 மாசத்துல மார்க்கெட் உச்சத்துல போச்சு. அப்ப ஆவரேஜ் பண்ணி அந்த பாட்டம் ஆவரேஜ் பண்ணி கேட்ச் பண்ணியிருந்தா ஈஸியா ப்ராஃபிட்ல புக் பண்ணி ஈவன் லாபத்தோட வெளியே வந்திருக்கலாம். செகண்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் உலக நாட்டாம கிடைச்சது இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபெயிலியர். சரியா? அதுலயும் விட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்கவங்க இன்னமும் இருக்காங்க. தே ஆர் ஸ்டில் லேகிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்ப அவங்க வந்து ப்ராஃபிட்லயோ இல்லை கிரீன்லயோ பார்க்கணும் அப்படின்னா இட் மே டேக் அரௌண்ட் 3 to 4 years. 36 months வந்து 48 months. பட் அந்த 48 மாசங்களும் பெரிய நரக வேதனையா இருக்கும் இன்வெஸ்டருக்கு. ட்ரேடருக்கு அது கிடையாது. அதனாலதான் ட்ரேடர் வந்துட்டு ரொம்ப ஜாலி போக்கில் வந்துட்டு போது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள். பட் இன்வெஸ்டர்ஸுக்கு தினம் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். சரியா? அது கிரீன்ல இருந்ததுன்னா அவருக்கு நிம்மதியான உறக்கம் வரும். அது நெகட்டிவ்ல போச்சு, 40% போயிருச்சு, 60% போயிருச்சு அப்படின்னா இன்ஃபியூஸ் பண்ண கேபிட்டல்ல தூக்கமே வராது, மன உளைச்சலா இருக்கும். அதனால இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வேற, சைக்காலஜி இம்பாக்ட் ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்றது வேற. இவங்களுக்கு பழகி போச்சு, இவங்களை முதுகுல ரணமா இருக்கும் யாருக்கு, ட்ரேடர்ஸுக்கு. அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க உள்ள வந்த அந்த 4 மாசம், ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம மார்க்கெட் பாட்ட முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்துட்டு பேரிஷான டோன்ல போகுது, நம்ம மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கா நிக்குது. உடனே இங்க ஒரு பெரிய கதை ஒன்று, ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் ஆகுது. வி ஆர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். அதனால நம்ம மேல டாரிஃப்லாம் பெருசா இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஃபைன் டே சண்டே நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது, டாரிஃப் இம்போஸ்டு. ஓப்பனிங்கே வந்துட்டு 1700 புள்ளிகள், 22,800 இருந்த மார்க்கெட் 1200 புள்ளிகள் வீழ்ச்சியை பார்க்குது ஓப்பனிங்ல. சரிங்களா? 21,743, 783 எவ்வளவு கொடுக்குறான், ஒரு 30-40 புள்ளிகள் மட்டும் இழக்கிறான். 743 அங்கிருந்து எண்ட் ஆஃப் 22,200 மேல வந்து க்ளோஸ் வைக்கிறான். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பணத்தை கையில வச்சுட்டு உட்காந்துருக்கான். சரியா? மார்ச்லயே 2000 கோடி இன்ஃபியூஸ் பண்றான் லாஸ்ட் வீக்ல. ஏப்ரல்ல இருக்கிற காசெல்லாம் உள்ள இன்ஃபியூஸ் பண்றான். அதுவும் சூப்பரான ஸ்டாக்ஸ்ல. எந்தெந்த ஸ்டாக்ல மூவ்மெண்ட் கொடுக்குது அந்த ஸ்டாக்ல உள்ள இன்ஃபியூஸ் பண்றான். கண்டினியூஸா கீப் ஆன் பம்பிங். இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இவ்வளோ பெரிய புள்ளிகளை அந்த ஒரு 4 மாசத்துல இந்திய பங்குச்சந்தையில பார்த்ததே கிடையாது. ஒரு 4 monthsல 21,743 இருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையுடைய ஹை என்னன்னு பாருங்க. ஹை மார்க் பண்ணுங்க. 25,669.35. புரியுதுங்களா நான் ஏன் இந்த புள்ளிகள் நான் விடாம இருக்கேன்ட்டு? அங்கிருந்து ஏன் கீழே எங்க விழுந்துச்சு? 24,337 மார்க் பண்ணுங்க, பிளாக் லைன்ல மார்க் பண்ணுங்க. அங்கிருந்து ரிட்ரேஸ்மெண்ட் 1,333 புள்ளிகளை கரெக்ஷன்ல கொடுத்துச்சு. அங்க இல்லைங்க, இடையில ரெண்டுக்கு நடுவில் நீங்க அங்கேயும் போறீங்க. 25,000 நோ லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் ஃபால் இருக்கு பாருங்க. அங்க வாங்க, கீழே வாங்க, பிளாக்ல மாத்துங்க. 24,337 கரெக்டா? 337.50, 1,333 புள்ளிகளை இழந்துச்சு. அது 24,169 புள்ளிகளுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அங்கிருந்து எடுத்துட்டு போய் திரும்ப உச்சத்தை பார்த்தான். அது வேற விஷயம். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எஃப்ஐஎஸ் உடைய ஃபண்ட் இன்ஃபியூஸ்னால
ஸ்டாக் மார்க்கெட் பாட்டத்தை பார்த்து அங்கிருந்து உச்சத்தையும் பார்க்குது. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இந்திய வரலாற்றுலேயே அந்த மாதிரி ஒரு எழுச்சி கிடையாது. சரியா? ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், நம்பர் ஆஃப் டேஸ் ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட இன்வெர்டட் புல்லட் கேண்டில் இருக்கு. ஒரு 3-4 இடத்துல சோக் பாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் இன்வெர்டட் புல்லட் கேண்டில், அதெல்லாம் வச்சிருக்க முடிச்சு இன்னும் அவிழ்க்கல. அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். சரியா? இது ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. எங்க இருந்து நீங்க மார்க் பண்றீங்கன்னா மேக்னெட்டை டிசேபிள் பண்ணிட்டு மார்க்கர் எடுத்துங்க. லாஸ்ட் 3 minutes. லாஸ்ட் 3 minutes திரும்ப லிங்க் ஜெனரேட் பண்ணிக்கங்க. இருங்க நானே டிரா பண்ணி காட்டுறேன். ஓகே. இது வந்து ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷன். இது வந்து ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷன். ஜூலை ஒரு பாட்டம், ஒரு நல்ல பையிங் ஸ்ப்ரீ. அதுக்கப்புறம் போயிட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல 2024 சரிங்களா அந்த இடத்துல டச் பண்றான். இதை நீங்க வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்க YVA பேட்டர்ன் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷன். இந்த சைன் வேவ் ஃபார்மேஷன் லிங்க் அதே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சார் வேற லிங்க் ஜெனரேட் பண்ணும் சார். ஜெனரேட் பண்ணி பண்ணிருங்க. ஓகே சார். ஸோ நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு டாப் ட்ரெண்ட் லைன், பாட்டம் ட்ரெண்ட் லைன், ஒரு அசெண்டிங்ல போகுது, பேரலல் சேனல்ங்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்துட்டு ரைசிங் வெஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் வந்துட்டு உச்சத்தை தொட்டுட்டே வரேன். பட் இந்த இடத்துல ரொம்ப டைமிங் எடுத்துக்கிறான். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இந்த பகுதி இருக்கு பாருங்க, அது ரொம்ப டைமிங் எடுத்துக்கிறான். சரிங்களா? அதனால ரொம்ப பார்ப்போம். இப்போ வெளிவா விரும்பாண்டியா, இல்லை வந்து அசட் கிளாஸஸ் உடைய இதனால வந்துட்டு இது டைவர்ட் ஆக போதா? இந்த லாஸ்ட் 3 months, இந்த நெக்ஸ்ட் 4 months ஆர் வெரி வெரி க்ரூஷியல். இந்த வருஷத்துக்கு என்ன வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கானோ அந்த வேலையை செஞ்சு முடிப்பான். காஸ்பி மார்க்கெட் 103% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தது ஜாப்பனீஸ் மார்க்கெட் நிக்கே. நம்மளுடைய மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு உள்ள வராங்களா போறாங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேபினெட் வந்துட்டு மினிஸ்டர்ஸ் வந்து ரீசஃபில் பண்றாங்களா? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எல்லா விஷயங்களும் தடாலடியாக நடக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நம்ம சில ப்ரிப்பரேஷன்ஸுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ FIIs உடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருங்க. எப்பெல்லாம் இந்திய பங்குச்சந்தை ரிட்ரேஸ்மெண்ட்ல மேலே வந்திருக்கோ அப்பெல்லாம் FIIs உடைய கை இருந்திருக்கு. நம்மளும் FIIs தான். சரிங்களா? யார் வந்தால் மார்க்கெட் நகருதோ அவங்க கூட நம்ம இருக்கணும். அப் சைடில் போகிறதுக்கு, டவுன் சைடில் போகிறதும் அவங்கனால தான். ஸோ FIIs கூடயும் இருப்போம், DIIs கூடயும் இருப்போம். நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் பிளேயர்ஸ், நம்மளும் பிக் மணி பிளேயர் தான்.